அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். இதுகுறித்த கூடுதல் தகவலை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் திமுகவில் இணைந்திருக்கிறார். விவரங்களை பதிவு செய்யலாம். அதிமுகவில் அமைச்சராக பணியாற்றிருக்கக்கூடியவர், அதிமுக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து இருந்தவர், தலைமையுடைய விசுவாசியாக அறியப்பட்டவர் பெஞ்சமின். அவர் தற்போது தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். அண்மை காலமாக அதிமுக தலைமையுடன் அவருக்கு இருந்திருக்கக்கூடிய அந்த சிக்கலின் காரணமாக தற்போது அவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மையில நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக அதிமுகவுடைய தலைமை பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சிலர் மூத்த அமைச்சர்களாக இருந்த நிர்வாகிகள் எதிரணியாக இருந்த நேரத்தில் பெஞ்சமின் அவர்கள் நடுநிலை வகித்ததாக சொல்லப்பட்டது. அப்போது அவர் எதிரணியில் இருப்பதாக கருதி அவர் மீது நடவடிக்கை எடுத்ததாக அதிமுக தலைமை நடவடிக்கை எடுத்ததாக சொல்லப்பட்ட நிலையில தனக்கு நியாயம் வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவுடைய மூத்த தலைவர்களான முன்னாள் அமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்துக்கு நேரில் சென்று அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதற்கு பிறகாக அதிமுக தலைமை சந்தித்திருந்தார். இதில் கடந்த ஒரு வார காலமாக அவர் மாற்றுக் கட்சி இணையிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வந்தன. அதற்கு மறுப்பு தெரிவித்து வந்த பெஞ்சமின் தரப்பு தற்போது அதிகாரப்பூர்வமாக தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர், மதுரை தொகுதியில் தொடர்ந்து போட்டியிட்டவர். தற்பொழுது அவர் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். காரணம், அதிமுக தலைமை அவர் மீது எடுத்த நடவடிக்கை மட்டுமின்றி அவர் அதிமுக மாவட்ட செயலராக பதவி வகித்து வந்தார். அந்த பதவி தனக்கு மீண்டும் வேண்டும் என தலைமையிடம் வலியுறுத்தியதாகவும் அதற்கு பிறகாகவும் தலைமை எடுத்திருக்கக்கூடிய முடிவில் உறுதியாக இருந்த காரணத்தினால் தனக்கு அந்த கட்சியில் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு விருப்பமில்லை என்ற அடிப்படையில் அவர் தற்போது திமுகவில் இணைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக பெஞ்சமினுடைய அவருடைய சமூக வலைதள பக்கங்களான எக்ஸ் தளத்தில் உயிருள்ளவரை அதிமுக காரர் என்ற வாசகத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறார். தற்போது வரையிலும் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் அந்த வாசகங்கள் பார்க்க முடிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.